அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் வந்தாச்சு. ஸோ அதனால் வீடை வந்து டீப் க்ளீன் பண்ணிடலான்ட்டு ஃபஸ்ட்டு ஹாலும் வந்து ரூமும் நான் வந்து டீப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறைய திங்ஸ்லாம் வந்து தேவையில்லாததெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பேக் பண்ணி லாஃப்ட்டில் ஏற்றணும் தான் ஃபஸ்ட்டு ஐடியா. ஃபஸ்ட்டு வந்து துணியை வந்து நான் நிறையா தேவையில்லாதது, சின்னதாக போனது, யூஸ் பண்ணாதது எல்லாத்தையும் வந்து மிஸ்ஸிகனுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டேன். அதுவே பெரிய வேலை. இதை நவுத்தி வச்சுட்டாவே நம்மளுக்கு வந்து நிறையா ஸ்பேஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணாத க்ராக்கரி ஐட்டம்ஸ், அப்புறம் கிளாஸ் ஐட்டம்ஸ் அதையும் எல்லாத்தையும் வந்து லாஃப்ட்டில் ஏற்றிடலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மேட்டு, பாய் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வாஷ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து டீப் க்ளீன் பண்ணவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் வீடு வந்து ரொம்ப மெஸ்ஸியாலாம் இருக்காது. ஏன்னா நான் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணி நான் மாப் போட்டுருவேன். அதுக்கப்புறம் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்காது. ஸோ அதனால் நான் 10-20 டேஸ் பிஃபோர்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். ஒரு ஜஸ்ட் 1 வீக் பிஃபோர் தான் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ணுவேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் நாள். ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் வேலை வந்து முக்கியமான லாஃப்ட்டில் இறக்குற திங்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு இல்லையா, அதில் அவங்க இருந்தால் தான் செட் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் அவங்க இருக்கும் போதே நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் மேக்ஸிமம் வந்து நான் மாப் போடுறது, அதுக்கப்புறம் வந்து வைப் பண்ணுறது அந்த வேலை தான் வச்சுக்குவேன். மற்ற எல்லா வேலையும் வந்து அவங்க இருக்கும்போது அவங்க பார்த்துருவாங்க. லிஃப்ட் பண்ணுறது, ஹெவியாக இருக்கிறதெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்குவாங்க. ஸோ அதே மாதிரி அன்றைக்கி ஹாலும் ரூமும் முடிச்சுட்டு லன்ச் வந்து நாங்கள் வந்து கடையிலேயே நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நான் ஸ்க்ரீனு எல்லாத்தையுமே வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே நான் ஒரே நாளில் வந்து நான் பார்க்கவே மாட்டேன். ஒரே நாளில் நான் பார்த்தேன்னா அவ்வளோதான். அடுத்த நாள் எனக்கு கண்டிப்பாக ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடும். நெக்ஸ்ட் டே வந்து கிச்சனும் இன்னொரு ரூமே வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிச்சன் வந்து மேக்ஸிமம் நான் ரொம்ப க்ளீனாக தான் வச்சுருப்பேன். சும்மா அந்த தாளிக்கும் போது அந்த இடத்துல வந்து தெறிக்கிறது அது மட்டும்தான் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் திங்ஸை வந்து நகர்த்தி வச்சுட்டு தான் நான் வந்து வேலை பார்ப்பேன். எல்லாத்தையுமே எடுத்து கீழே போட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சுட்டு நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். அந்தந்த இடத்துல கொஞ்சம் அதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு அந்தந்த இடத்த நான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையுமே நான் செட் பண்ணிவிடுவேன். அப்பப்போ நான் வந்து க்ளீன் பண்ணுறதுனால வந்து எனக்கு ரொம்ப பெரிய அது வேலை மாதிரி தெரியாது. எனக்கு வந்து தலையில் ரொம்ப நிற்கிறது வந்து அந்த லாஃப்ட்டில் இருக்கிற திங்ஸை இறக்கணும். அதை வந்து வேணாங்கிறத ஒதுக்கி வைக்கணும். நான் எல்லா பொருளும் போட்டு வந்து நான் போட்டு உழப்பவே மாட்டேன். எது வேணுமோ எது தேவையோ அதை மட்டும்தான் நான் வச்சுக்குவேன். மற்ற எல்லாத்தையுமே வந்து நான் மேலே எடுத்து தான் நான் வச்சுருவேன். ஏன் எல்லா பொருளையும் போட்டுக்கிட்டு அதை போட்டு எல்லாத்தையும் பழசாக்கிக்கிட்டு ஏன் அப்படி பண்ணணுன்ட்டு நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். எது தேவையோ அவ்வளோதான். அதே மாதிரி எல்லா வேலையும் அன்றைக்கி முடிச்சாச்சு. கொஞ்சம் மற்ற திங்ஸ் எல்லாம் இருக்கிறதையும் எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டேன். கிச்சன்லேயும் நகர்த்தி வச்சுட்டேன். அப்படியே வந்து எல்லாத்தையும் மாப்பு போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நான் ஒவ்வொரு இடமும் நான் க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ளெயின் வாட்டரில் வந்து நான் மாப் போட்டு நான் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் திருப்பி எகெயின் வந்து நான் லைசர் போட்டுட்டு திருப்பி நான் ஃபுல்லாக வந்து வீடை வந்து நான் மாப் போட்டுருவேன். இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுவேன். அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட இந்த விலாக் முடியுது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.